பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்திருக்கின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறக்கூடிய முதலாவது கூட்டணி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக தமிழகம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார்கள். நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் அங்கே பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பு தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை காண்கின்றோம். கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும், அது மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய மாநில நிர்வாகிகள், மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டவர்கள் வரவேற்பு தெரிவித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். பிரதமர் மதுராந்தகம் வந்தடைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் தொடங்க இருக்கின்றது. பாஜகவினுடைய தேசிய தலைமையை பொறுத்தவரை மேற்கு வங்க மாநிலத்திற்கு நிகரான ஒரு முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டிற்கும் வழங்கி வருகின்றது. மேற்கு வங்கத்திலே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பாஜக கடும் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த முறை கணிசமான தொகுதிகளிலே வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த முறை மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று அந்த மாநிலத்திற்கு பெரும் அளவில் பாஜக முனைப்பு காட்டி வருகின்றது. அதற்கு சற்றும் குறையாமல் தமிழகத்திலும் பாஜக கவனம் செலுத்தி வருகின்றது. மேற்கு வங்க மாநிலத்திலே திரிணாமுல் காங்கிரஸ் எப்படி பாஜகவிற்கு ஒரு போட்டியாளராக அந்த மாநிலத்தில் இருக்கின்றார்களோ, அதே போன்று தேசிய அரசியலில் தனக்கு மிகப்பெரிய போட்டியாளராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை நேரடியாக திமுக ஆளக்கூடிய தமிழகத்திலே எதிர்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். பாஜகவின் தேசிய தலைவர் மாற்றப்பட்டிருக்கின்றார். பல்வேறு மாற்றங்கள் பாஜகவிலே செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி, அந்த புதிய பாஜகவின் தேசிய பொறுப்பாளர் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் எப்பாடுபட்டாவது இந்த 2 மாநிலங்களிலும் ஆட்சியை பாஜகவும் பாஜக இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணியும் பெற வேண்டும் என்பதற்கான ஒரு பணியை செய்து முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பாஜகவின் தேசிய தலைமையில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. பிரதமர் வருகை தந்தார். அவருக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு உற்சாகமான வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது பிரதமர் இங்கிருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பொதுக்கூட்ட மேடையை சென்றடைய இருக்கின்றார். பிரதமர் சென்றடைந்தவுடன் அவருக்கு உற்சாகமான வரவேற்பினை வழங்குவதற்காக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிமுக, அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சார்ந்த தொண்டர்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றார்கள். பிரதமர் வருகையை முன்னிட்டு பல்வேறு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கின்றார்கள். 3500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. 7 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் வருகையினை முன்னிட்டு இப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி திருவனந்தபுரம் பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை வந்திருக்கின்றார். சென்னையை அடுத்த மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலே பிரதமர் பங்கேற்க இருக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக பிரதமர் இன்று மாலை 5 மணிக்கு மேலாக சென்னை விமான நிலையம் சென்று அங்கிருந்து டெல்லி செல்ல இருக்கின்றார். பிரதமருடைய இந்த